பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். வணக்கம். நடைவண்டி குழுவினரின் நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நரிவிருத்தம்ங்கிற தமிழ் நூல் என்னோட சிந்தனையை ரொம்ப உறுத்திருச்சு. நிறைய சிரிக்க வச்சுட்டே நமக்கு நல்லது சொல்லி கொடுக்குது. பொதுவாகவே நல்லது ரொம்ப மருந்து மாதிரி கசக்கும். ஆனால் இந்த மருந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு. ஆஹா, யார் இந்த மருந்து கடை முதலாளி? சிவக சிந்தாமணி எழுதின திருதக்கதேவர் தான் நம்ம மருந்து கடையோட முதலாளி. அவர் தான் நரிவிருத்தத்தை படைச்சிருக்காரு. ஏன் இதுக்கு நரிவிருத்தம்னு பேர் வச்சிருக்காரு? ஓ அதுவா, சொல்கிறேன் கேளு. ஒரு காட்டில் பேய் இருந்துச்சா? இல்லை, வேட்டைக்காரன் இருந்தான். நரி வேட்டையாரவரா? இல்லை, யானை வேட்டையாடுறவர். யானையா? எந்த யானை? தாய்லாந்து வெள்ளை யானை. வெள்ளை யானையா? ஓ, என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்க. உள்ளூர் யானை தாயா. ஒரு வேட்டைக்காரன் காட்டில் வேட்டையாட போனான். எதிர்த்தாப்புல ஒரு யானை வந்துச்சு. என்ன பண்ணால் பக்கத்தில் இருந்த புத்து மேலே காலை வச்சு யானையோட நெத்தியை குறி பார்த்து அம்பு விட்டான். அது யானையோட நெத்தியில் பட்டுச்சு. அந்த யானை கோவப்பட்டு என்ன பண்ணுச்சு, அவன் காலு கீழே இருந்த புத்தை கிளறி விட்டு போயிடுச்சு. உடனே புத்தில் இருந்த பாம்பு என்ன பண்ணுச்சு, ஏன் புத்தையாடா கிளறேன்னு சொல்லிட்டு வேட்டைக்காரன் காலிலே ஒரு போடு போட்டுச்சு. வேட்டைக்காரன் ஏன் காலிலே வாய வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடுப்பில் வச்சுருந்த வாள் எடுத்து சதக்குன்னு ஒரு போடு. அந்த இடத்துல பாம்பு செத்து போச்சு. இப்போ யானையும் அந்த பக்கம் செத்து போச்சு. நம்ம வேட்டைக்காரன் மட்டும் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனும் ஒரு பக்கமாக செத்து போயிட்டான். அந்த இடத்துல நரி வருது. வந்து இங்கே பார்க்குது. என்னடா இன்னைக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து எட்டி பார்க்குறப்ப இங்கிட்டு யானை கிடக்கு, இங்கிட்டு வேடம் கிடக்கா, இங்கிட்டு பாம்பு கிடக்கு. வந்த நரி சும்மா இல்லாமல் ஒரு பிளானை போட்டுச்சு. என்ன பிளானு? களிரர் திங்கட்காகும் காணவன் ஆகும் 7 நாள் ஒளிருவாள் ஈற்று நாகம் உண்டொரு நாட்கிறை என்றெண்ணி வெளிரிலா சிலையிற்கோத்த நாரிவாய் குதையை கவ்வி குளிர்பேள் வாயில் உய்ப்ப கொடுவிற்கோ திட்டதென்றே. இங்கே வர்றா கொடுமையே, தண்டி பிளானாக போட்டுச்சு. ஆமாம், இவ்வளோ பெரிய பிளான் போட்டால் தான் அவ்வளோ நாள் சாப்பிட முடியும். எல்லாம் சொல்கிற, நீ சொன்னது உனக்கு புரியும், எனக்கும் புரியும், கேட்குறவங்களுக்கு புரியணும்ல. புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லு. ஒன்றும் இல்லை, யானை செத்து கிடக்கு, அதை 6 மாதத்துக்கு சாப்பிட்லாம். ஓ, வேடம் செத்து கிடக்கான், அவனை 1 வாரத்துக்கு சாப்பிட்லாம். பாம்பு செத்து கிடக்கு, அதை ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். இங்கே வாரேன், தின்னுக்கிட்டே தான் கிடக்கு. அது பத்தலை. அதுக்கு இன்னியா சொல்கிற? ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எது இந்த நரிக்கு? அதே நரி தான் ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, என்ன பண்ணுச்சு? வேடனோட வில்லு இருக்குல்ல, வில்லு. ஆமாம், வில்லு. அந்த வில்லு நரம்பு தெரியுமா? நரம்பு. ஆமாம், ஒரு நான் இந்த பளபளன்னு இருக்குமே, டைங் டைங்னு சத்தம் இருக்கு. அந்த நரம்பு போய் நக்கி பார்த்துருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இந்த நரம்பு நல்லா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குவோம்ட்டு நரம்புல நல்லா கடிச்சிருக்கு. ஓ, என்னாச்சு? வளைச்சி வச்சிருந்த வில்லு வாய்க்குள்ளே ஏறிடுச்சு. இதுக்கு தாயா வாய் வைக்கக்கூடாத இடத்துல வச்சா இப்படி தாயா பார்க்கும். ஸ்நாக்ஸுக்கு ஆசைப்பட்டு போய் சின்ன பின்னமாயிருச்சு. என்ன பண்ணுறது? சரி, கதையும் முடிஞ்சு, நரியோட கதையும் முடிஞ்சு. இதுலேருந்து கருத்து சொல்லலைன்னா நல்லா இருக்காது இல்லை? கருத்து என்ன சொல்லு. கருத்து இல்லாமல் யாராவது எழுதுவாங்களா? சொல்லு, கேட்குறதுக்கு தான் நாங்கள் காத்திருக்கோம்ல. சொல்கிறேன். நரிக்கு யானை கிடச்சிச்சு 6 மாதத்துக்கு சாப்பிட. சரி. வேடம் கிடச்சான் 1 வாரத்துக்கு சாப்பிட. சரி. பாம்பும் கிடச்சது 1 நாள் ஃபுல்லாக சாப்பிட. இது பண்ணி பார்த்தா 6 மாதம் 8 மாதம் வருது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும்னு ஏன் நினச்சிது? அதான் இருக்கிறத வச்சு வாழணும். இருக்கிறது எல்லாம் நிறைவாக இருக்கும்போது இன்னொன்று தேடி போகக்கூடாது. அப்போ ஆபத்து தான் வரும். இதனையா பெரிய நரி? இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நரி இருக்கியா? அந்த நரி என்ன பண்ணுச்சு? அதுவும் சம்பவம் தான் பண்ணுச்சு. என்ன சம்பவம்? இந்தா சொல்கிறேன் கேளு. ஒரு நரி கறி தின்னுக்கிட்டு இருந்துச்சியா. அந்த வழியா போர் வீரர்கள் எல்லாம் போருக்கு போனாங்க. அதை பார்த்துக்கு அந்த நரி அவங்க பின்னாடியே போனால் அங்கே போர் நடக்கும், நிறைய பேர் சாவாங்க, நம்ம நிறையா கறி திங்கலான்னு நினச்சிக்கிட்டு அவங்க பின்னாடியே போச்சு. போன நரி அந்த போர் வீரர்கள்லாம் ஒரு இடத்துல கும்பலாக நின்றுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துக்கிட்டு சரி, இங்கே தான் போர் நடக்க போகுது, நம்ம இங்கேயே நிற்கலாம் அப்படின்ட்டு அது நின்றுச்சு. அப்போ தான் ஒரு தந்திரம் போடுது அந்த நரி. என்ன தந்திரம்? நம்ம நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மேலே ஏதாவது அம்பு கும்பு பட்டு நம்ம செத்து போயிடுவோம், கறி திங்கி வந்த நம்மளையும் நம்மளை வந்து சாகடிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு அந்த நரி அந்த இடத்துல செத்து போன மாதிரி நடிக்க ஆரம்பிக்குது. பாரு, செத்து போன மாதிரி என்னம்மா யோசிக்குது பாரு. இந்த நரி செத்து போன மாதிரி அந்த நரி அங்கேயே படுத்துருக்கு. ஆனால் அதோட துரதிர்ஷ்டவசம் என்ன ஆச்சுன்னா, அந்த போரியர்கள்லாம் அங்கே போர் புரியாமல் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இது அந்த நரிக்கு தெரியுமா? அது தெரியாமல் தானே படுத்து கிடக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, சரின்னு சொல்லிட்டு அதுவும் கனவுலேயே படுத்து கிடக்கு. அந்த வழியாக வழிப்போக்கன் ஒருத்தன் வர்றான். அந்த வழிப்போக்கன் வர்றவன் அந்த செத்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தே நரி. ஆமாம், அந்த நரியை பார்த்த உடனே என்ன ஃப்ரெஷ்ஷாக ஒரு நரி செத்து கிடக்கு, ஒரு காக்கா குருவி எதுவும் கொத்தாமல் கிடக்கு, நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட இருந்த கத்தியை கொண்டு போயிட்டு அதோட காது, வால், தோல் எல்லாத்தையும் அறுத்துடுறான். அறுத்த உடனேயும் அந்த நரி பாவம் செத்து போச்சு.
கறிக்காக வந்த நரி கறியாக போச்சு. என்னையா ஓ நெறி இப்படித்தான் இருக்கு, என் நெறி இப்படித்தான் இருக்கு. நரி தந்திரமானதுன்னு ஏமாந்து கிடக்கும். சரி, கதையை சொல்லிட்டோம். நீ ஒரு கதை சொல்லிட்ட, நான் ஒரு கதை சொல்லிட்டேன். இதில் ஒரு கருத்து வேணும்ல. இந்த கருத்தை யார் சொல்ல போகிறா? இதோ வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, இப்போ நரி கதையை வச்சு அவர் நரியை வந்து இகழ்ந்துலாம் பேசலை. நரி மாதிரி இருக்கிற மனுஷங்களை தான் அவர் வந்து திருத்தணும்னு நினச்சிருக்காரு. திருத்த கதையவர் திருத்த கதையவர். ஓ, எதுக்கு பார்க்குறீங்க? ஆமாம், ஏன்னா மனிதர்கள்ட்ட எவ்வளோ சொத்து வந்து சேர்ந்ததுக்கப்புறமும் இன்னும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள் வந்து கடைசியில் இப்படி தான் அவங்களோட முடிவு இருக்கும். இந்த நரி மாதிரி தான் அவங்க வந்து ஒரு துன்பமான முடிவை அடைவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்கிறது தான் இந்த கதையோட அம்சம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இன்றைய காலத்தில் அது வந்து நேர் எதிராக தான் இருக்குது. லாபத்துக்கு ஆசைப்படுறவங்க தான் வளர்ந்துட்டே இருக்காங்க. நம்மெல்லாம் வந்து நரி மாதிரி ஆசைப்படக்கூடாதுன்னு இருந்து நம்ம ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கோம். இருந்தாலும் நல்லது தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறனால நம்ம திருத்த கதையவர் சைடே இருந்து நம்ம அறம் செய்வோம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு நடைவண்டி குழுவினர்.